ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த குர்தா செட் எடுத்து வச்சுருக்கேன். இது மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் லிங்க் தரேன், நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போவுமே வெயிட் பண்ணும்போதெல்லாம் கடையிலே போய் சாப்பிட்டோமா, சரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் ஃபிஷ்ஷும் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா. இப்போ நான் அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு அதில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அது 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிற மசாலா அது அன்றைக்கி லோக்கல் ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அது ஒரு 2 பேக்கெட் எடுத்துருக்கோம். எதுக்குன்னா 2 கிலோ ஃபிஷ்ஷுக்காக 2 பேக்கெட் எடுத்துருக்கோம். அது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். இது மேரினேட் பண்ணுறதுக்கு வெயிலில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அன்றைக்கி அதை ட்ரை பண்ணோம். முடிஞ்சா நீங்கள் ட்ரை பண்ணி, இல்லை யாராவது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம பிரியாணி இலை, இந்த ரோஸ் சீட்ஸு, அப்புறம் பட்டை, லவங்கம், இந்த பூவு, சோம்பு இதெல்லாம் போடணும். இப்போ எண்ணெய் நல்லா இதாகிடுச்சு. இப்போது இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். மிளகா சேர்த்திக்கிறோம். பச்சை மிளகா 4 ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வர மிளகா போட்டிருக்கேன் 4. இதை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுறோம். செஞ்சதும் வெங்காயம் 5 வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். எதுக்கு 5 வெங்காயம் அப்படின்னா, நாம் 1.5 kg சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு உப்பு போடுறோம். வெங்காயம் அரை வேக்காடா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதை போட்டுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இல்லைன்னா 10 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வணக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு போடுறோம். இது ஏன் க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னா, நாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 1 போட்டிருக்கோம். அதனால தான் இது க்ரீனிஷாக இருக்குது. இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நாம் இப்போ வதக்கணும். சேருவே நினைப்பான், இது என்னடா பண்ணுது அப்படின்னு. நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா தக்காளி போடுறோம். நான் 5 தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா கிரேவி மாதிரி வர மாதிரி வதக்கணும். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனோட அளவு 1.5 kg. இப்போ இதை செமியில் வச்சுட்டு அடுப்பேன். இந்த மசாலா ஃபுல்லாக கிண்டணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ மிளகாத்தூள் நமக்கு காரம் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிறோம். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் அதிகமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போ மல்லிகைத்தூள் நம்ம போடுறோம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம சக்தி மசாலா இருக்குல்ல, 50 கிராம் பாக்கெட்டு. இப்போ இது 1.5 kgங்கிறதுனால 50 கிராம் பாக்கெட்டில் பாதி கொட்டுறோம். கொஞ்சம் மட்டன் மசாலா நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு இந்த தண்ணியிலேயே நம்ம நல்லா ஒரு கிண்டணும். இந்த மசாலா இப்படி செமியில் இருக்கும் போதே இந்த அளவுக்கு உப்பு, நம்ம எந்த அளவுக்கு உப்பு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். கல் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. இப்போ அரை வேக்காட்டிலே போடும்போது அந்த உப்போட ஃப்ளேவரும் நமக்கு ஒரு டேஸ்ட் ஆட் கொடுக்கும். இப்போ வெறும் மசாலா இது மட்டும் போட்டு செமியிலேயே வச்சு நம்ம இது மசாலாவோட ஃப்ளேவருக்காக இது பண்ணுறோம். பச்சை வடை கொஞ்சம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்.
நாங்கள் வந்து கொஞ்சம் செமி கிரேவியில் செய்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி. இப்போது இதை 25 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம இப்போ மூடி வச்சுட்டு போயிட்டு பார்க்கலாம். நம்ம இட்லி மேக் பண்ணியிருக்கோம். ஆவி பறக்க பறக்க இட்லி நம்ம ரெடி ஆயிருச்சு. சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தேங்காய் போடுறோம். அந்த மாதிரி கட் பண்ண ஸ்லைஸாக தேங்காய் போட்டு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேக வைக்கணும். எல்லாம் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதினா லீஃப் போடுறோம். அதிகமாக போடக்கூடாது, கம்மியாக போடணும். அப்புறம் கொத்தமல்லி. ஒரு 1 மினிட்ஸ் அப்படி லைட்டாக பாயில் பண்ணிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. At 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. ஒரு 4 o'clock மேலே இருக்கும். பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு அம்மா காஃபி போட்டு வந்து கொடுத்தாங்க. காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டே எனக்கு அப்படி தான் போச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.